வணக்கங்க. நான் உங்கள் விஎன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம விஎன் ரியல் டாக்ஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் சமையலுக்கு பயன்படுத்தின மாவுக்கல்லாலான சமையல் பாத்திரங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, கல் சட்டிகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவு கல்லிலிருந்து எப்படி அழகாக கல் சட்டியாகவும் சரி, பனியார் கல்லாவும் சரி, தோசை கல்லாவும் சரி எப்படி மாற்றுறாங்க அப்படிங்கிறத நான் நேர்லேயே பார்த்தேங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்ததுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய முன்னோர்கள் இந்த மாதிரி கல்லாலான சமையல் பாத்திரங்களில் சமைச்சு சாப்பிட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்ததுங்க. அதே போலவே 30 வருடங்களாக கையாலேயே செதுக்கி மாவுக்கல்லிலிருந்து அழகா கல் சட்டியாகவும் சரி, பனியார் கல்லாவும் சரி, தோசை கல்லாவும் சரி, அதாவது சமையலுக்கு தேவையான அனைத்து பாத்திரங்களையும் தயார் செய்து விற்பனை செஞ்சுட்டு வராருங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த கல் சட்டிகளை சமைச்சு சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும், அது மட்டும் இல்லாமல் இந்த கல் சட்டிகளை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றியும் ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காருங்க. அவர் சொன்ன ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு ரொம்ப புதுமையாகவும் பயனுள்ளதாகவுமே இருக்குங்க. தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். அண்ணா, என் பேர் ராமலிங்கம். நாங்க இந்த தொழில் ஐயார் தொழில். இப்படி நான் ஒரு 40 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறேன். இது பனியார் சட்டி, கல் சட்டி இந்த மாதிரி எல்லாம் தயார் பண்றாங்க. கண்ணு சொந்தமா கல் எடுத்துட்டு வந்து நல்ல கல்ல வெடிக்காத நல்ல மாதிரி பனியாரம் எந்திரிக்கிற மாதிரி நாங்க கொடுக்குறோம். என்ன கல் இதெல்லாம் மாவு கல் உள்ள ஆழத்துல இருந்து எடுக்கணுங்கண்ணே. உள்ள ஆழத்துல இருந்து சேசியை போட்டு நோண்டி மேல போட்டு கல் மெயின் செல் வாங்கிட்டு வரோம். மெயின் செல் பில்லோட வாங்கிட்டு இங்க நாங்க போட்டு வேலை செய்யறோம். நாங்களே சொந்தமா பனியார கல், தோசை கல், அப்புறம் இந்த கல் சட்டிங்க, குழம்பு வைக்கிறது, மடக்கு மாதிரி கல், ஜாடிங்க தயிர் போடுறது, உப்பு கல் சட்டி, இந்த மாதிரி காய் வேவிக்கிறதெல்லாம் இந்த கல்லுல செஞ்சா உடம்புக்கு நல்லதுங்க கண்ணு. அதனால சக்கரை கரைங்களை கூட இதெல்லாம் சாப்பிடலாம். ஆனா அந்த பாத்திரத்துல வைக்கிறது நமக்கு உடம்புக்கு கெடுதல் தான் வரும். அதனால இந்த கல்லு பாரம்பரியம் கல்லு கண்ணு. இது பாரம்பரிய கல்லுல பனியாரம் சுட்டு தந்தோம்னா பஞ்சு மாதிரி வரும். அதே கேஸ்டிங் இரும்புல சுட்டோம்னா அது வளவளன்னு போயிடும். பனியாரம் நல்லா இருக்காது, தோசையும் நல்லா இருக்காது. இந்த தோசைகள்ல நாங்களே பினிஷிங் பண்ணி கொடுத்துட்றோம், சீசிங் பண்ணி தரோம். நீங்களே தோசைக்கல்ல அல்ல சீசிங் பண்ணி கொடுத்துறோம். நீங்க பிரச்சனை இல்லாத நீங்க சுடலாம். அதே மாதிரி கல்ச்சட்டியும் நாங்க பண்ணி தரோம். கல்ச்சட்டி இந்த மாதிரி கல்ச்சட்டி அதை எடுமா கல்ச்சட்டியை நாங்க பண்ணி தரோம். இது பாருங்க, 1/2 கிலோ கறி வேவிக்கலாம், 1/2 கிலோ 1 கிலோ கூட வேவிக்கலாம். கல்லுல நாங்க சீசனிங் பண்ணி கொடுக்குறோம். பண்ணி தரோம். இதுல கையிலே செய்யறதான், கையிலே செய்யறோம். ஆச்சா, கையில தயார் பண்ணி கொடுக்குறோம். இது சின்னதா தரோம், பெருசாவும் கொடுக்குறோம். அதாவது அவங்களுக்கு தேவையான சைஸ் கடையில எடுத்துக்கலாம். நாச்சிப்பட்டி கடையில எடுத்துக்கலாம். இது இல்ல, சப்போஸ் அவங்களுக்கு தேவையான சைஸ் சொன்னா நீங்க ஆர்டர் கொடுத்தீங்களா, நாங்க என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி தருவோம், கொடுத்துருவோம். பனியார் கல்லு 10 குழி வேணுமா, 7 குழி வேணுமா, இல்ல 20 வேணுமா, தயார் பண்ணி கொடுக்குறோம். கடைங்களுக்கு பனியார் கல்லுக்கு தயார் பண்ணி கொடுக்குறோம். அந்த இந்தியோலிய கல்லு வர வர இப்ப தீஞ்சு போயிருது, யாரும் வாங்குறது இல்ல. இப்ப கல்ச்சட்டி இந்த மாவு கல்லுக்கு திரும்பிக்கிட்டாங்க இப்ப எல்லாமே. இது அதிசயமான பொருள் தாங்கன்னு. ஆனா நல்லா இருக்கும். நம்ம கிட்ட ஆர்டர் கொடுத்தா நான் செஞ்சு கொடுத்துருவேன். நீங்க எவ்வளவு நாள் நீங்க ஆர்டர் கொடுத்தா நாங்க கடைக்கு கூட ஆர்டர் பண்ணி நான் கொடுத்துறோம். இது ஹோல்சேல்ல நீங்க ஹோல்சேல் எவ்வளவு கேட்டாலும் நாங்க தரோம். எங்களுக்கு போன் பண்ணி இவ்வளவு தேவைப்படுது, இப்படி ஜாடி தேவைப்படுது, கல்ச்சட்டி தேவைப்படுதுன்னா நாங்க உடனே நாங்க பண்ணி நாங்க சேசிங் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க கொரியர் அனுப்பிச்சுட்டுருவீங்களா? கொரியர் அனுப்பிச்சு விட்டுருவோம். கொரியரும் போட்டுருவோம். கடை பேர் என்ன? கடை பேர் விஸ்வகர்மா. விஸ்வகர்மா பனியார கல்லு கல்ச்சட்டி. இது ஆயில் முன்ன தொட வரும். ஆயில் குழிக்கெல்லாம் தொடவி, ரீபண்ட் ஆயில் வாங்கிக்கலாம். வாங்கி பின்னாடி எல்லாம் தொடவி 1 வாரம் அப்படி வச்சிடணும். இல்ல வெயில் இல்ல, வீட்லயே வச்சுக்கலாம். வீட்லயே வச்சுக்கலாம். எண்ணெய் மட்டும் தான் ஊறணும். எண்ணெய் ஊறிச்சுனாவே கல்லு வெடிக்காது, எதாவது. அப்புறம் சோறு வெடிக்கிற கஞ்சி 1 வாரம் கழிச்சு அந்த எண்ணெய் மேலேயே ஊத்தி கேஸ்ல வச்சு கம்மியா வைக்கணும், சிம்பிளா வைக்கணும், அதிகமா வைக்க கூடாது. 1 மணி நேரம் அது சூடு ஏறிச்சுன்னா கஞ்சி கொதிக்கும். கஞ்சி கொதிச்சு வாட்டி லேசா அப்புறமேல அந்த சூட்டோட விட்டுறணும். விட்டுட்டா அந்த கஞ்சி பணியார மாதிரி ஆயிரும். அப்புறம் எடுத்து வச்சுட்டு சீசிங் பண்ணிட்டு அப்புறமேல எண்ணெய் நல்லா தொடவி
கடல கொட்டை எண்ணெயும் விளக்கெண்ணையும், ஆ. கல்லெண்ணெய் ஆ. கல்லெண்ணையும் விளக்கெண்ணையும் தடவி பணியாரம் ஊற்றணும். பணியாரம் ஊற்றும் போது பணியாரத்துக்கு வந்து சாயந்தரம் சொல்ற மாதிரி இருந்தால் காலையிலே கரைச்சி வச்சிடணும். சரிண்ணா. பொழுதோட வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. ஓ சரி சரி. தண்ணி ஊற்றினா கல்லில் பிடிச்சிக்கும். ஓ சரி சரி. காலையிலேயே நீங்க பணியாரத்துக்கு ஊத்துற மாதிரியே நீங்க கரைச்சி வச்சிடணும். சரி சரி. இல்ல காலையில பணியாரம் சொல்ற மாதிரி இருந்தா நைட்டுலயே நீங்க கரைச்சி வச்சிடணும். ஓ இது ஒரு ரகசியம் இருக்குதுப்பா. பணியாரம் வந்து பொழுதோட தண்ணி ஊத்தி கரைச்சிங்கன்னா வதன்னு பணியாரம் எதுவும் வந்திருக்காது. சரி சரி. இது யாருமே சொல்லிருக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்க பணியார கடை வச்சிருக்கிறோம், அதனால சொல்றோம். இது நீங்களே எல்லாம் சொந்தமா நீங்களே கையிலே நீங்களே நாங்க பூரா அந்த கல்லு கொண்டு வந்து போட்டு சொந்தமா தயார் பண்றோம். சொந்தமா? வாங்கி எல்லாம் விக்கிறது இல்ல. வாங்கி விற்கிறவங்களுக்கு நல்ல கல்லு கெட்ட கல்லு எதுவுமே தெரியாது. ஆ. நாங்க பிடிசிங் பண்ணி கொடுத்துருவோம். அது வந்து மறுபடியும் ரிட்டர்ன் வாங்க மாட்டோம். அதனால இது வந்து தயார் பண்ணி சொந்தமா விக்கிறதுனால கல்லு என்னன்னு எங்களுக்கு தெரியும். இது தோசை கல்லு கண்ணு. ஆ, சரிண்ணா. இரும்புல சுடுறதை விட இந்த தோசை கல்ல சுட்டா தேயாது. தேயாது. அது இல்லாத வந்து தோசை ருசியா இருக்கும், ருசியா இருக்கும். மணக்கும் நல்லா. ஓ சரி. அதே மாதிரி வந்து இரும்புலயும் இந்தியோலியா கல்லையும் ஊத்தணும்னா வதவதன்னு இருக்கும் தோசை. தோசை ருசி வராது. இது அடுப்பு எரிஞ்சாலும் எரியலனாலும் ஒரே மாதிரியே தோசை வரும். அது அடுப்பு எரிஞ்சுனாலும் தேயும், அமைஞ்சாக்கா வேவாது. இது வந்து ஒரே மாதிரி சூட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரே மாதிரி சூட்டு ஆஃப் ஆயிட்டா கூட 2 தோசை சுடலாம் அதுல. ஆச்சுங்களா? அந்த மாதிரி தோசை மொறுமொறுனுக்கும். இப்ப 2 தோசை திங்கிறதுக்கு 4 தோசை திங்கலாம் அதுல. சரி சரி. வெறும் தோசையை தந்தா கூட ருசியா இருக்கும். இதுவும் நீங்களே நாங்களே தயார் பண்றோம் இத. ஓகேண்ணா. இது சின்ன இதுக்கு மேல இதுக்கு மேல பெருசு இருக்குது, 12 இன்ச்சு இருக்குது, 10 இன்ச்சு இருக்குது. எவ்வளவு சைஸ் எங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நாங்க போட்டு கொடுத்துருவோம். நீங்களே செஞ்சு இப்போ ஒருத்தர் சொல்றாங்க எங்களுக்கு இந்த சைஸ் வேணும்னா எவ்வளவு நாள் ஆகும் நம்மளுக்கு செதுக்கி கொடுக்க? என்ன நாங்க சொன்னாங்களாக்க ஒரு 2 நாள்ல ஒரு 3 நாள்ல போட்டு கொடுத்துருவோம். போட்டு கொடுத்துருங்க. கொடுத்துருவோம். செதுக்கி சீசனிங் பண்ணி பண்ணி கொடுத்துருவோம். ஒரு வாரம் டைம் சீசனிங் பண்ணி கொடுத்தா ஒரு வாரம், இல்லைன்னா நாங்க வந்து உடனே கொடுத்துருவோம். ஓ சீசனிங் அவங்களே பண்ணிக்கிறாங்க. அவங்க பண்ணிக்கிற மாதிரி இருந்தா நாங்க கொடுத்துருவோம். இல்ல நீங்களே பண்ணி கொடுப்பா நாங்கெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்களா நாங்க பண்ணி ஒரு வாரத்துல நாங்க வந்து அனுப்பி விட்டுருவோம். அனுப்பிட்டு. ஓ சரி. இது போனதையும் தோசை சுட்டுக்கலாம். இது எவ்வளவு ரேட்டு? 700 ரூபா வருது. இது 700 ரூபாய். இது எத்தனை இன்ச்சுனா? இது இது வந்து ஒரு 10 இன்ச்சு தான் வரும். 10 இன்ச். பியூர் வந்து சோப் ஸ்டோன் சோப்பு கல்லு, கல்லுதான். சுத்தமான கல்லு. கல்லுதான். கல்லு. இருக்கீங்களா? இதுதான். இதுதான் அந்த கல்லு தான். நீங்க செதுக்கிறீங்க. ஆமா, ஓகே 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 ஓகே. இதுதான் கல்லு தான் இது. அடுத்து இந்த பெரிய பணியார் கல் கொடுமா. இது பாத்தீங்களா? இந்த கல்லு கடைகளுக்கு, தள்ளு வண்டிக்காரங்களுக்கு, கடைக்கு இதுல பாரு 20 குழி, 23 குழிக்குது. இது வந்து ஒரு பணியாரம் வந்து 5 ரூபா. ஒரு பணியாரம் 5 ரூபாய்க்கு ஊத்தலாம். இதுலயே முட்டை பணியாரம் ஊத்திக்கலாம். இதுல பணியாரம் சுட்டா ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு எதுவுமே ஆகாது இந்த கல்லு. ஆமா, இந்தியோலியா கல்லோட இந்த கல்லு சுட்டோம்னா எவ்வளவு வருஷம் ஆனாலுமே ஓட்ட விழுவாது, தீயாது. உடம்புக்கும் நல்லது. நல்லது. பணியாரம் மணக்கும். எல்லா பணியாரம் வியாபாரத்துக்கு நிறைய வந்து வாங்குவாங்க. இத இது வெறும் பணியாரமே திங்கலாம், குழம்பே தேவையில்லை. அந்த மாதிரி இருக்குது. ருசியா இருக்கு அந்த பணியாரம். மாவு கல்லே தயார் பண்ணி கொடுக்குறோம். இது பாரம்பரிய கல்லு. இது அந்த காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னே இதுல தான் சுட்டுக்கிறான். இதுவும் நீங்களே எல்லாம் கையிலே? நீங்க இது நான் கையிலே தான் தயார் பண்ண, மிஷின் ஒண்ணும் கிடையாது. நல்லா அழகா சூப்பரா பண்ணி சூப்பரான நாங்க குழியெல்லாம் கையிலே தயார் பண்ணி. பண்றீங்க. ஆமா, ஆச்சுங்களா? இந்த மாதிரி இருக்கும். பார்டர் எல்லாம் இந்த மாதிரி இருக்கும். சூப்பரா இருக்கு. ஆமா, இதுல எல்லாமே நீங்க கையிலேயே தான் போறாம எல்லாம் அறம் போட்டு ராவி மட்டம் கட்டி இந்த கல்லு அகலமா எடுத்தாந்து உரம் இல்லாத ஒண்ணும் இல்ல நல்ல கல்லா போட்டு தரோம். இது எவ்வளவு? இது ரேட்டு? இது ரேட்டு குழி 100 ரூபா. அந்த சின்ன கல்லா இருக்குல்ல, அதுனா அதெல்லாம் குழி 100 ரூபா தான். எல்லாமே குழி 100 ரூபா தான். 100 ரூபா தான். நீங்க பெருசு சின்னது எது வாங்கினாலுமே 100 ரூபா தான். ஓகே. நாங்க வந்து வாங்கிட்டு போய் 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது மாதிரி எல்லாம் கிடையாது. ஆச்சுங்களா? நம்ம சின்ன குழி ஆகிறதுல கொஞ்சம் கம்மியா போடுவோம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேட்டு 60 ரூபா வரும் குழி. ஒரு குழி 60. சின்ன கல்லாம் குழி 60 ரூபா வரும். இப்பதான் செதுக்கிட்டு இருக்கிறேன். ஆமா, பாரு கல்லு, இப்படி கல்லு. இதெல்லாம் என்ன சீசனிங் பண்ணணும்? இதெல்லாம் நாங்க பண்ணணும். இது இந்த மாதிரி குழியெல்லாம் வந்து 60 ரூபாய்க்கு தரோம். இது எங்க கிட்ட வாங்கிட்டு போய் 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒரு குழி 100 ரூபாய். ஆமா, நாங்க வந்து எதா இருந்தாலும் 100 ரூபாய்க்கு தரோம். அப்ப நீங்க தான் இங்க இருக்கிற அந்த கடைகளுக்கு நாங்க தான் சப்ளை பண்றோம் இந்த கடைகளுக்கு எல்லாம். எங்க வியாபாரம் தான் வந்து வெளியில போய் விக்குது. அங்க கொங்கனாபுரம், சங்ககிரி, ஈரோடு, அப்புறம் எல்லா இடத்துக்கும் நாங்க தான் தரோம். சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டு. ஆனா வந்து இங்க எடுத்தா தரமா இருக்கும்.
இங்க எங்க கிட்ட வந்து வாங்கினா நாளைக்கு வந்து எங்களை கேள்வி கேட்பாங்க. அதனால நல்லா சுத்தமா இருக்கணும் கல்லு. சரி சரி. இது வாங்கிட்டு போனாலும் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே சுட்டுக்கிட்டே இருக்கலாம், மாத்த தேவையில்லை ஆச்சுங்களா. நாங்க தயார் பண்ணி கல்லுலயே தரோம். இரும்பு கிடையாது, ஓட்ட உழுவாது, துருப்பு பிடிக்காது. இந்த கல் வந்து அப்படியே கிடக்கும், கருன்னு அப்படியே தான் இருக்கும். மேச்சேரிக்குது கர்நாடகத்துல போய் எடுத்துட்டு வரோம். யூஸ் பண்றது மூஞ்சிக்கு இதுதான் பவுடர் வந்து நைஸ் பொருள் உலகத்திலே இதுதான். இத மண்ணை தொட்டு பாருங்க, நைஸா இருக்கும். நல்லதான உடம்புக்கு இது உடம்புக்கு நல்லதுப்பா, அவ்வளவு நைஸ். இதுல வந்து உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி. வேற வந்து பின்ன பிள்ளையாரு எல்லாம் இருக்குது, இந்த மாதிரி சைஸ் பிள்ளையாரு வேணா சொல்லுங்க. இது ஆர்டர் கொடுத்தா நாங்க ஒரு அடி சைஸ் செஞ்சு தரோம். சாமி சிலையே செஞ்சு செஞ்சு தரோங்க. ஒரு அடி பிள்ளையாரும் செஞ்சு தரோம். அப்புறம் நாவூரு, இதெல்லாம் எவ்வளவு ரேட் சொல்றீங்க? இதெல்லாம் ரேட்டு வந்து ஒரு இஞ்சி 150 ரூபா தான் வரும். இஞ்சி 6 இன்ச்சு கணக்கு போட்டுங்க. 6க்கு 6 6.5 ஒரு 900 ரூபா வரும், ஒரு 800 ரூபா வரும். இந்த சைஸ் ஒரு 600 ரூபா வரும். பெருசா போட்டோம்னா ஒரு 1000 ரூபாய் பக்கமா வரும். விநாயகர் சிலை மட்டும் இல்ல, அவங்க எந்த சிலை கேட்டாலுமே தருவோம். மாரியாயி வீட்டுக்கு கடைங்களுக்கு மாரியாயி வேணுமா, இல்ல முருகன் சிலை வேணுமா, இல்ல ஐயப்பன் வேணுமா, இந்த மாதிரி எல்லாம் ஆர்டர் கொடுக்கணும். எனக்கு ஆர்டர் கொடுத்து போட்டோ அனுப்புனா நாங்க கொடுத்துருவோம். அவங்களுக்கு எந்த மாதிரி தேவையான போட்டோ அனுப்பணும், அனுப்பிவிட்டா நான் கொடுத்துருவோம். மாரியாயி எவ்வளவு தூரம் சிலை பெருசா வேணுமா, லட்சுமி வேணுமா, அப்படிங்கறதெல்லாம் நாங்க பண்ணி கொடுத்துருவோம். இது எவ்வளவு சொன்னீங்க ரேட்? இது வந்து ஒரு 500 ரூபா தாங்க வருது. 5 இன்ச்சு 5 100 ரூபா போடுங்க. ஒரு இன்ச்சு 100 ரூபாய். ஒரு இன்ச்சு 100 ரூபாய். 10 இன்ச்சு 1000 ரூபா, 6 இன்ச்சு 600 ரூபா, 5 இன்ச்சு 500 ரூபா. கடைங்களுக்கு பொருள் வாங்குறாங்கல்ல அதிகமா, அவங்களுக்கு எல்லாம் ரேட்டு கொஞ்சம் கம்மியா போட்டு கொடுப்போம். அதாவது பொருள் அதிகமா வாங்கினா ரேட் முன்ன பண்ண வரவங்க குழி இப்ப 100 ரூபாய்க்கு விற்கிறேன்னா வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டு கொடுப்பேன். நான் அதிகமா பொருள் வாங்கினா கடைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் லாபம் வரணும்ல. ஓகே, இருந்தாலும் நீங்களே கையில சொந்தமா நம்ம செதுக்கி பண்றோம். அது ரொம்பவே இதுதானா, ரொம்ப நம்ம கடையில போய் வாங்குறத விட இந்த மாதிரி சொந்தமா செதுக்கி கொடுக்குற இடத்துல வாங்கினா அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல திருப்தியா இருக்கும். கஸ்டமர் வந்து வாங்கும் போது நல்ல பொருளா வாங்கிட்டு போவாங்க. நாளைக்கு வந்து ரிட்டர்ன் கொண்டாட மாட்டாங்க. ஐயோ வெடிச்சு போச்சு, ஆனா இந்த மாதிரி இது அந்த மாதிரி இதுதான் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நாங்க தரமா கொடுக்குறோம். கடையிலே வந்து நாச்சிப்பட்டியில எடுத்துக்கலாம், நாச்சிப்பட்டியில வந்து கடையிலேயே எடுத்துக்கலாம். அதனால நீங்க ஆர்டர் சொல்லுங்க, போன் பண்ணுங்க, இந்த பொருள் வேணும்னு சொன்னா நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இந்த விளக்கு பாரம்பரியான விளக்கு, இந்த மாதிரி விளக்கு பண்ணி தரோம். இன்னும் பெருசா பண்ணி தரோம். இது வந்து எண்ணெய் இழுக்காது, யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. பெரியவங்களுக்கு எல்லாம் வைக்கலாம், சாமி ரூம்ல பெருசா வைக்கலாம். இது வந்து பிரச்சனை இல்ல, எதுவுமே தூக்காது, கறிக்கவும் முடியாது. இது நல்லா இருக்கும் இந்த விளக்கு. இது அவங்க என்னென்ன சைஸ் கேக்குறாங்களோ அந்த சைஸ் போட்டு தரலாம். 5 திரி வேணுமா, இல்ல 3 திரி வேணுமா, இல்ல ஒரே திரி வேணுமாங்கிறது பெருசா நாங்க தட்டாகலாம் கூட செய்வோம். பெருசா கூட செஞ்சு தருவோம். இதுல எவ்வளவு ரேட்? இது ரேட் வந்து 100 ரூபா தான் வரும். இந்த விளக்கு 100 ரூபா வருது. 100 ரூபா தான் வரும். இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தா ஒரு 150 ரூபா வரும். நாங்களே இது கையிலே தான் செய்யறோம், மிஷின்லாம் கிடையாது. கையிலேயே குழி போட்டு இதெல்லாம் வந்து மூக்கெல்லாம் வெட்டி கையிலேயே தான் போடுறோம். இதுல வந்து அவங்க என்னென்ன டிசைன் கேக்குறாங்களோ அந்த டிசைன் நீங்களே பண்ணி கொடுத்துருவோம். டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். இதுவும் கொரியரும் நீங்க வேணும்னாலும் அது கொரியர்ல வச்சு விட்டுருவோம். கொரியர்ல வந்து விளக்கு, பிள்ளையாரு கேக்குறவங்களுக்கு பிள்ளையாரு, இதெல்லாம் கொரியர்ல வச்சு விட்டுருவோம். இதுல வந்து ஜாடினா உப்பு போட்டு வைக்கிறதுக்கு, தயிர் போடுறதுக்கு மூடி போட்டு கொடுக்குறோம். மூடி போட்டு தரோம். ஒரு 1 லிட்டர் வேணுனாலும் 2 லிட்டர் வேணுனாலும் எது வேணாலும் தரோம். தயிர் போட்டுக்கலாம், உப்பு அள்ளி கிட்ட வச்சுக்கலாம், இந்த மாதிரி குழம்பு ஊற்றி வச்சுக்கலாம். இதுலயே அவங்களுக்கு தேவையான சைஸ் போட்டு கொடுத்துருவோம். எந்த மாடல் வேணுமோ அந்த மாடல் போட்டு தருவோம். இந்த கல் வந்து இந்த தொழில் வந்து அப்பா தொழிலுக்குன்னு, இது வந்து ஐயா தொழில் இருந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. தாத்தா தொழில் வந்து இதுதான் செய்யறாங்க அப்பா. வந்து நான் இந்த தொழில் வந்து படிக்கல, எனக்கு படிப்பு இல்லை. இதே வேலை தான் என்ன வந்து போட்டாரு ஐயா. இதே தொழில் தான் நான் செய்யறேன். இப்போ ஒரு 30 வருஷமா செய்யறேன். 30 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த கல்லுனுடைய வந்து நுட்பமெல்லாம் எனக்கு தெரியும். இந்த இடத்துல கல் எடுத்தா இது மாதிரி நல்லா இருக்கும்,
இப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். எல்லாமே செய்றீங்க. ஏன்னா ஆமா, பணியார கல்லு, பனியார கல்லு, தோசை கல்லு, வந்து கல் சட்டி எல்லாம் கையில தான் செய்யறோம். அப்புறம் உப்பு ஜாடி, உப்பு ஜாடி வந்து அது இல்லாத பிள்ளையாரு நாங்க தான் செய்யறோம். சாமி செய்யறோம், விளக்கு செய்யறோம். இந்த கல்லுலயே எல்லாம் தயார் பண்றோம். எல்லாமே சோப்பு இந்த இதுல. ஆமா, சோப் டோன்ல தான் பண்றோம். ஆமா சார். இந்த மாதிரி கையிலேயே தான் இந்த பொருள் எல்லாம் செஞ்சு நாங்க தரமா நாங்க கொடுக்குறோம். அதே மாதிரி கடை வந்து நாச்சிப்பட்டியில கடை எடுத்திருக்கிறோம். அந்த கடையில எல்லா பொருளும் இன்னும் ஒரு வாரத்துல வந்துடும். நீங்க வந்து கடையிலேயே எடுத்துக்கலாம். நான் மறுபடியும் நான் வந்து அந்த வீடியோவில் நான் போட்டு விடுறேன். நீங்க எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எங்க வியாபாரத்தை கொஞ்சம் பண்ணி கொடுங்க. நாங்க கையிலேயே செஞ்சுட்டு இருக்கிறோம் கண்ணே. கஸ்டமர் வந்து கொஞ்சம் அதிகமா பண்ணி விடுங்க. இது கடை எப்ப ஓபன் பண்ண? கடை வந்து பூசத்துக்கு, தை பூசத்துக்கு ரெடி பண்றோம். மதியத்துக்கு ரெடி பண்ணிடுவோம். கடை ஓபன் ஆயிரும். தேர் கடைக்கு போறவங்க எல்லாம் இங்க வரலாம். தேர் கடை காளிப்பட்டிக்கு போறவங்க எல்லாம் நாச்சிப்பட்டி வரலாம். நாங்க சொந்தமா தயார் பண்ணி விற்கிறதுனால இங்க வாங்க கம்மியா தரோம் நாங்க. இப்ப அதுக்காக தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, அதான் அதுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் கடைக்கு. அப்ப இன்னொரு 15 நாள்ல நீங்க கடை ஓபன் ஆயிரும். சரி, ஓகே. கடை ஓபன் ஆயிரும், பொருள் ரெடி ஆயிரும். நான் ரொம்ப நன்றி கண்ணே. என் கஸ்டமர் எல்லாம் வந்து நீங்க கடைக்கு வரணும். உங்களுக்கு நல்ல பொருளா நான் தரேன். நீங்க வாங்க, உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ நான் எல்லாமே கொடுத்துறேன். நான் கடைக்கு வாங்க, நீங்க போன் பண்ணுங்க. நான் நம்பர் கொடுக்குறாரு ஐயா, நம்பர் கொடுத்து விட்றேன். நீங்க பண்ணி கொடுங்க சாமி. ரொம்ப நன்றி கண்ணே. ஐயாவோட கடை அட்ரஸும் கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க. செக் பண்ணி பாருங்க. ஐயாக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேங்க. வணக்கம். நான் உங்கள் விஎன்.